प्रह्लादवरदो देवो यो नृसिंहो परो हरिः नृसिंहोपासकं नित्यं तं नृसिंहगुरुं भजे. ஸ்ரீ குருப்யோ நமः. சிருங்கேரி ஜெகத்குருக்களின் மகிமையானது அளப்பரியது. ஆதிசங்கர பகவத்பாதராலே ஸ்தாபனம் பண்ணப்பட்ட ஆம்நாய பீட்டங்களில் மிகவும் முதன்மையானது தட்சிணாம்நாய சிங்கேரி சாரதா பீட்டம். இதன் ஆச்சாரியர்கள் வரிசையிலே 32வது ஆச்சாரியராக பீட்டாரோபணம் செய்து கொண்டவர் ஜெகத்குரு ஸ்ரீ 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 நிருசிம்ம பாரதி சுவாமிகள். அவருடைய ஆராதனை திதி ஜேஷ்ட சுக்லபக்ஷ த்விதியை திதி இன்றைக்கு. ஆச்சாரியருடைய சரித்திரம் நம்ம எல்லோருக்கும் மிகவும் பல நல்ல படிப்பினைகளை தருகின்றன. மந்திர சித்தியுடைய சக்தியும் ஒரு கட்டுப்பாடு ஒரு கோட்பாடோட வாழ்றது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்திலிருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடிகிறது. நம்மளால ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு இனிப்பு துவர்ப்பு இதெல்லாமே கொடுக்க கிவ் அப் பண்ண முடியல. ஆனா ஆச்சாரியர் அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்திண்டு வாழ்ந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கெல்லாம் பெரிய வியப்போட ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. சுவாமிகள் சின்ன வயசுலயே காசி க்ஷேத்திரத்திற்கு போய் வேதாந்த சாஸ்திர ஞானத்தை எல்லாம் கற்று தேர்ந்து சிருங்கேரிக்கு வருகிறார். அவர் பீட்டாரோகணம் செய்யும் போது 19 வயசு. சன்னியாசியாகி பீட்டாரோகணம் செய்யும் போது 19 வயசு. அப்போ தீவிரமான நிருசிம்மோபாசனையிலையும் தீவிரமான ஸ்ரீவித்யோபாசனையிலையும் நிருசிம்ம பர்வதம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். அந்த உபாசனையிலேயே தன்னுடைய நேரத்தை கழிச்சு அந்த உபாசனைகளை தொடர்ந்து செய்ததன் பலனாக சுவாமிகளுக்கு மந்திர சித்தி கிட்டுகிறது. இந்த மந்திர சித்தி அப்படிங்கிறது சாதாரணமா வர விஷயமே கிடையாது. இந்த மந்திர சித்திங்கிறது எப்பேற்பட்டதுன்னா, அந்த மந்திரத்தை சொல்லிட்டா அந்த தேவதை அந்த ஆச்சாரியன் அந்த மந்திர சித்தி ஆனவர்களுக்கு அந்த தேவதை பிரத்யட்சமாவார்கள். அந்த அளவுக்கு அந்த தேவதையோட நேருக்கு நேர் பேசக்கூடிய அளவிற்கு அந்த மந்திர சித்தியுடைய பலனானது இருக்கிறது. அது ரொம்ப சாதாரணமா ஆகாது. ரொம்ப கோட்பாடோட தபஸ்ல கடுமையா இருந்தாதான் ஆகும். அந்த மந்திர சித்தி சுவாமிகளுக்கு ஆனது. நிருசிம்மோபாசன ஸ்ரீவித்யோபாசன 2லயுமே ஆயிடுத்து. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி சுவாமிகள் உக்ர நிருசிம்மருடைய உபாசகராக இருந்ததினாலே பக்தர்கள் அவரை உக்ர நிருசிம்ம பாரதி அப்படின்னு அழைச்சா. சுவாமிகள் வயதான காலகட்டத்துல பார்க்கிறதுக்கு நிருசிம்மர் போலவே தெரிஞ்சார் அப்படிங்கிறதுனால விருத்த நிருசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படின்னும் பக்தர்களாலே அழைக்கப்பட்டார். சுவாமிகள் பல சமயம் யாத்திரை பண்ணி போறது வழக்கம். அப்படி ஒரு முறை குஜராத்துக்கு யாத்திரை பண்ணி போகும் பொழுது அங்க ஒரு பக்தர் ஒரு வீடு வாங்கியும் அந்த வீட்டுக்குள்ள போய் கிரகப்பிரவேசம் பண்ணி வாசம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்துல இருந்தார். ஏன்னா அந்த கிரகத்திலே ஒரு பிரம்ம ராட்சசுடைய ஆதிக்கம் இருந்தது. இந்த விஷயம் எதையுமே ஆச்சாரியாள்கிட்ட சொல்லாம தேவரீர் அந்த கிரகத்துக்கு எழுந்தருளி ஸ்ரீசக்கர பூஜை பண்ணணும்னு மட்டும் விண்ணப்பம் பண்ணிட்டார். ஆச்சாரியரும் அந்த விண்ணப்பத்தை ஏத்துண்டு அந்த கிரகத்துக்கு எழுந்தருளி ஸ்ரீசக்கர பூஜை பண்ணினார். ஸ்ரீசக்கர பூஜை பண்ணும் பொழுதுதான் ஆச்சாரியார் கவனிக்கிறார், ஒரு கற்று தேர்ந்த பண்டிதனோட உருவம் ஒண்ணு ஒரு தூணுக்கு பின்னாடி தெரியுது. அந்த பண்டிதனை வந்து அமரு பூஜையில உட்காரு அப்படிங்கிறார். அந்த உருவம் வரமாட்டேங்கிறது. அப்பதான் புரிஞ்சுக்கிறார் அது ஒரு பிரம்ம ராட்சஸ் அப்படின்ட்டு. உடனடியாக உக்ர நிருசிம்ம மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி கையில தீர்த்தத்தை எடுத்து சுவாமிகள் அந்த பிரம்மரக்ஷஸ் மேல தெளிக்க அந்த பிரம்மரக்ஷஸ் நெருப்பு நெருப்பு அப்படின்னு கத்திண்டே அந்த ஆத்தை விட்டு ஓடி வெளியில இருந்து ஒரு கிணத்துல குதிச்சுடுறது. சத்தம் கேட்டு அங்க இருந்தவாள்லாம் அந்த கிணத்துல போய் பார்க்கும்போது அந்த பிரம்மரக்ஷஸ் உடுத்தி இருந்த வஸ்திரம் மட்டும் மிதந்துட்டு இருந்ததுதான். அப்ப ஆச்சாரியர் அந்த பக்தருக்கு அனுகிரகம் பண்ணி, இனி இந்த கிரகத்தை நீ உன் வாசஸ்தலமா ஏத்துக்கோ, நீ இந்த இடத்துல சந்தோஷமா இரு அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். அதே போல எந்த க்ஷேத்திரத்திலே அனல்வாதம் புனல்வாதம் நடைபெற்றதோ, எந்த க்ஷேத்திரத்திலே சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தினாரோ, எந்த க்ஷேத்திரம் மாதங்கிபுரம் அப்படின்னு அழைக்கப்படுறதோ, எந்த க்ஷேத்திரத்திலே மீனாட்சி தன்னோட அருளாட்சியை செஞ்சுட்டு இருக்காளோ, அந்த ஷியாமளா க்ஷேத்திரமான மதுரை மாநகரத்துக்கு சுவாமிகள் வருகை தரார். அப்படி சுவாமிகள் மதுரைக்கு விஜயம் பண்ணும்போது ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கல்யாண மண்டபத்திலே இருந்தார். அப்ப கோவிலுக்கு வந்து அம்பாளுடைய சன்னதிக்குள்ள போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு போகும்போது அங்க இருந்த சிவாச்சாரியர்கள்லாம், நீங்க சன்னியாசி, நீங்க இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போக அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கர்வத்தோட பேசிடுறா. பொதுவா சிஷ்யாளுக்கு கர்ப்பம் வரும்போது அதை தணிக்கிறது தானே குருவுடைய பிரதானமான வேலையே. ஆகையால ஆச்சாரியர் இவாளுக்கெல்லாம் பாடம் புகட்டணும்னு நினைச்சு 2 தேங்காய் எடுத்துன்னு வர சொல்லி அந்த 2 தேங்காயிலையும் மந்திர உச்சாடனம் பண்ணி அம்பாளுடைய விக்கிரகத்துல இருந்த அந்த கலைய சாநித்தியத்தை இந்த தேங்காயில கொண்டு வந்துடுறார். பொதுவா ஒரு விக்கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல சாநித்தியம் இருக்கும்போது தான் அதை நம்ம வந்து பிரத்யக்ஷ பகவானா அம்பாளா பார்க்கிறோம். சாநித்தியமே இல்லாத ஒரு விக்கிரகம் சாதாரண ஒரு சிலை, அவ்வளவுதான்.
அப்படி சாதாரண ஒரு சிலையா மாறிடுத்து, அந்த கலை, அம்பாளுடைய கோட்டி சூரிய பிரகாசம் அதெல்லாம் அந்த விக்கிரகத்துல இல்ல. அதுக்கு மாறா அந்த கோட்டி சூரிய பிரகாசம் இந்த தேங்காய்ல இருக்கு. அந்த தேங்காய் அவ்ளோ தேஜஸோட 1000 வாட்ஸ் பல்பு மாரி இருக்கு. ஆனா, அந்த அம்பாளோட விக்கிரகம் உடனே கலையிழந்து போயிடுத்து. அ பார்க்கறதுக்கு அம்பாள் எப்பயும் பார்க்கிற ஒரு ஜெகஜோதியான விக்கிரகம் மாரியே தெரியல. சிவாச்சாரியாளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுத்து. அப்போ சுவாமிகள் அந்த தேங்காய் 2யும் எடுத்துண்டு வந்து கருட ஸ்தம்பம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட கோவில்ல வச்சுட்டு, பக்தாள்லாம் இங்கேயே வந்து அம்பாள தரிசனம் பண்ணிட்டு போலாம். உள்ள போய் கர்ப்ப கிரகம் வரையும் போய் தரிசனம் பண்ணணும்னு தேவையில்ல. அதே மாரி அம்பாள் என்னோட சிருங்கேரிக்கு வரேன்னு ஒத்துண்டா, நான் அம்பாள சிருங்கேரிக்கு அழைச்சுண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சிவாச்சாரியாளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுத்து. அங்க இருந்தவாளுக்கு அந்த கோவிலோட பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு. பக்தர்கள் கர்ப்ப கிரகத்துக்கு வரவுமே வரல. விக்கிரகமும் பார்க்கறதுக்கு பழையபடி இல்ல. ஆகையால ஆச்சாரியார் இப்படி அழைச்சுன்னு போயிட்ட அம்பாளனா என்ன பண்றது அப்படின்னு அவளுடைய தவற உணர்ந்து அபராத க்ஷமாபணம் பண்றதுக்காக நிருசிம்ம பாரதி சுவாமிகளுடைய பாதார விந்தங்கள்ல வந்து விழுந்தா. அப்போ கருணையின் வடிவான சுவாமிகள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவளுக்கு அபராத க்ஷமாபணம் குடுத்து, திரும்பியும் சுவாமிகளே அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள எந்த சிவாச்சாரியார்கள் போகக்கூடாதுன்னு சொன்னாலோ, அவளே நீங்க எப்படியாவது வந்து எங்களுக்கு திரும்பியும் சாநித்தியத்த தாங்கோ சுவாமி, தெரியாம ஒரு தவறு நடந்துருதுன்னு சொல்ல, அவளுக்கு அபராத க்ஷமாபணம் குடுத்து, சுவாமிகளும் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயி, இந்த தேங்காயில இருந்த அம்பாளுடைய அந்த கலைய, அந்த சாநித்தியத்த மீண்டும் விக்கிரகத்திலே உருவேற்றினார். ஆகையால தான் இந்த விஷயத்த குறிப்பிடுற வகையில தான் இன்றைக்கும் சந்திரமௌலீஸ்வர பூஜையில சிருங்கேரியில முதல் நெய்வேத்தியம் சோமசுந்தரேஸ்வர சுவாமிக்கும், மீனாட்சி அம்மனுக்கும் வைக்கப்படுறது. ஆகையாலே அப்பேற்பட்ட சுவாமிகளுடைய சரித்திரம், இந்த தபோ வலிமை, சுவாமிகளுடைய தபோ சக்தி, சிஷ்யால ரட்சணம் பண்ற விஷயம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது, நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அன்னைக்கு எப்படி பத்மபாதர் லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம்னு பிரார்த்தனை பண்ணிட்டாரோ, அதுபோல தீவிர நிருசிம்மோபாசகரா இருக்கக்கூடிய சாட்சாத் நிருசிம்ம ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய உக்ரன் நிருசிம்ம பாரதி சுவாமிகளுடைய பாதார பிந்தங்கள்ல நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் அதெல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். நமக்கு என்றைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட, ஞான வைராக்கியத்தோட இருக்கணும்னு சொல்லி, எல்லாம் வல்ல அந்த சாரதையை பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். இந்த சமயத்திலே சுவாமிகளுடைய ஆராதன தின மகோத்சவத்தன்னைக்கு சுவாமிகளுடைய பாதார விந்தங்கள்ல இந்த ஸ்மரணாஞ்சலிய தாழ்மையுடன் சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.